ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நல்லா அருமையான சுவையான கீரை தொக்கு எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். கீரைனாலே பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ருவாங்க. எப்பயுமே நம்ம கீரைனாலே குழம்பு, பொரியல் இந்த மாதிரி தான் செய்வோம். அல்லது கீரையில் முருங்கைக்கீரை அந்த மாதிரி செய்யும்போது பொடியெலாம் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை தொக்கு செஞ்சு பாருங்கள். எந்த கீரையாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த சுவையான கீரை தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், இது கூடவே 4 பல்லு பூண்டு, நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதோடைய வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் இன்றைக்கி இந்த கீரை தொக்கு செய்கிறதுக்கு பாலக்கீரை பயன்படுத்தியிருக்கேங்க. நீங்கள் பாலக்கீரைக்கு பதிலாக தண்டுக்கீரை, சிறுக்கீரை, அரைக்கீரை இதில் வேணாலும் செய்யலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை போட்டுடலாம். இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய விழுதுலேருந்து நல்லா இந்த பச்சை வாசனை போகட்டும். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனைலாம் போய் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படாமல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க பாலக்கீரை நல்லா 2 கப் அளவுக்கு இருக்குது. அதாவது ஒரு கட்டு கீரையை ஃபுல்லாகவே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கீரை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கும் போதே பார்த்திங்கன்னா கீரை எல்லாம் நல்லா அப்படியே வதங்கி வந்துடும். அந்த வெங்காய விழுதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த கீரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் கிட்ட இது நல்லா வதக்கிக்கோங்க. கீரை எல்லாம் நல்லா வத்திரும். இப்போ இதில் நல்லா ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கீரை எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியை சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை சேர்த்துருக்கோம். புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மூடி வச்சு அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். கிட்டத்தட்ட நல்ல ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு வரணுங்க. நல்லா திக்காக பாருங்கள், அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே வற்றி நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை போட்டுக்கலாம். இது சுவையை நல்லா கூட்டி கொடுக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் வற்றி வரட்டும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ சுவையான அருமையான கீரை தொக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா திக்காக வந்திருக்கு. அருமையான கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வெளியிலேயே வச்சுருந்தாலும் 2-3 நாள் வரைக்கும் கெடாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சூடாக சாதம் வச்சுருக்கேன். அதில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். புளி நம்ம சேர்த்துருக்கோன்றனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு வாரமானாலும் கெடாதுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் கிடையாது, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.